நம்முடைய ஆதார் கார்டை வைத்து புதிய ஒரு கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி கிரியேட் செய்ய முடியும் அதுதான் வீடியோ டாபிக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் செய்ய போகிறீங்கன்னா ஆப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அது வழியாக நீங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் நம்முடைய மொபைல் நம்பரை அப்ளை செய்ய வேண்டியிருக்கும். எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் செய்ய போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் அப்ளை செய்து கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இந்த பேஜில் நம்முடைய லாகின் ஜிமெயில் அக்கௌண்ட் ஷோ ஆகும். ஓகே, இப்போ அக்செப்ட் டு கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து அப்ளை செய்த மொபைல் நம்பரை வெரிஃபை செய்யலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு, மொபைல் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் நம்முடைய கூகுள் பே அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் செய்யலாம். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் செய்யறதா இருந்தால் ஆட் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுடைய கூகுள் பேல ஆட் செய்ய போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் செய்யலாம். இன்கேஸ் நீங்கள் ஆட் செய்ய போகிற பேங்க் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த சர்ச் பாரில் பேங்க் நேமை டைப் செய்து கூட செலக்ட் செய்யலாம். நான் ஆட் செய்ய போகிற என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ. ஸோ நான் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட் கேட்குற பர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்து அக்கௌண்ட்டை வெரிஃபை செய்யலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் ஆதார். இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் என்டர் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் ஆஃப் ஆதார். நம்முடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்டை மட்டும் இதில் அப்ளை செய்து ஓகே செய்யலாம். நெக்ஸ்ட் கிரியேட் பின் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து அக்கௌண்ட்டுக்கான ஒரு யூபிஐ பின்னை செட் செய்யலாம். நெக்ஸ்ட் நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஆதார் ஓடிபி, பேங்க் ஓடிபி இது மாதிரி 2 ஓடிபி அடுத்தடுத்து ரிசீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஆதார் ஓடிபி. ரிசீவ் ஆன அந்த ஆதார் ஓடிபி இதில் அப்ளை செய்து ஓகே செய்யலாம். செகண்ட் என்டர் யுவர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி. ரிசீவ் ஆன பேங்க் ஓடிபி இதில் அப்ளை செய்து ஓகே செய்யலாம். ஓகே, இப்போ அக்கௌண்ட்டுக்கான 6 டிஜிட் யூபிஐ பின்னை செட் செய்யலாம். நான் என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ பின்னை செட் செய்கிறேன். நெக்ஸ்ட் ரீஎன்டர் யுவர் யூபிஐ பின். சேம் யூபிஐ பின்னை ஒரு முறை கூட அப்ளை செய்து கன்ஃபார்ம் செய்யலாம். என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. நம்முடைய ஆதார் கார்டை வைத்து கூகுள் பே அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.